ராஜ்கிரண் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பாரதி ராஜாங்கிற ஒரு இயக்குனரே இல்லை தெரியுமா? அது என்னங்க கதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது பாரதி ராஜாவோட திறமை எல்லாருக்கும் தெரிந்தது தான். அந்த திறமையை இன்றைக்கி நம்ம எல்லோரும் அங்கீகரிச்சுட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சோகம் நடந்தது. அதை தாண்டி அவர் மீண்டு வரணும் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய முதல் படம் 16 வயது நிலை, அந்த படம் வெளியாகிறதுக்கு, அது வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு, அதன் மூலமாக திரையுலகத்தை திரும்பி பார்க்க வைத்த அவருடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ராஜ்கிரண் தான் காரணமாக இருந்தார். ராஜ்கிரனுடைய இயற்பெயர் மொஹைதீன் அப்துல் காதர். அவர் மதுரை பக்கம் பிறந்து வளர்ந்து சென்னைக்கு போய் 1970களில் பார்த்திங்கன்னா ஆசிய காதர்னு சொன்னால் தான் சினிமாவில் தெரியும். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். நிறைய படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 16 வயது நிலை படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. பாரதி ராஜாவுக்கு திருப்தி தான், படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா சினிமாவை ஸ்டுடியோ விட்டு வெளியே கொண்டு வந்தாருன்னு பாரதி ராஜா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன்லாம் எடுத்திருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு கிராமத்தை காட்டி ஒரு ரியல் மனிதர்களை காட்டினது பாரதி ராஜா தான். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வேண்டான்னு சொன்னது பாரதி ராஜா சோர்ந்து இருந்த நேரத்தில் அந்த காதருங்கிற ராஜ்கிரண் வராரு. அவர் படத்தை பார்த்துட்டு நான் படத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரிய ஏரியா, சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, செங்கல்பட்டு, இந்த ஏரியாவை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லவும் பாரதி ராஜா ஆச்சரியமாக கேட்டிருக்காரு காதருங்கிற ராஜ்கிரனை பார்த்து, என்ன காதர் சொல்கிறீங்க, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் 3 ஏரியாவும் வாங்கிக்கிறீங்களா, அதுவும் கேட்ட விலைக்கே வாங்கிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் காதர் சொன்னாராம், இதுக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே உலக புகழ் பெற போகிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஒரு மனுஷனை நீ பார்க்கும்போது அந்த மனுஷனோட ஆளை பார்க்காத, ஆடையை பார்க்காத, அவனோட மனசை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்து கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க. ஏன்னா அந்த படத்தில் கமலஹாசன் ரொம்ப கமலஹாசனா இவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் ஒரு அலங்கோலமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த மனசு, அவருக்குள்ளே இருக்கிற மனசு எல்லாரையும் ஈர்த்துச்சு. மயிலாக இருக்கட்டும், பரட்டையாக இருக்கட்டும், சப்பானியாக இருக்கட்டும், இன்றைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா பாரதி ராஜாவுடைய அந்த எழுத்து, உயிரோட்டமான அந்த கதாபாத்திரங்கள், அதை நம்ம ராஜ்கிரண் நம்பி அந்த படத்தை வாங்கி வெளியிட்டது. அப்புறம் தான் மவுத் டாக் பரவி எல்லா ஊர்களையும் ரிலீஸ் பண்ணி படம் ஹிட் ஆகி அப்புறம் பாரதி ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம் தமிழ் சினிமா கிடைச்சார். ஆனால் தொடக்கத்தில் அவரை நம்பின ராஜ்கிரண் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது.